கிட்டத்தட்ட நாம புது வருஷத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த வருஷம் முழுவதிலும் நடந்தவைகளும் சரி, வருகிற வருஷத்திலையும் சரி, நமக்கு புது வருஷன்றது நாம் எப்பொழுதெல்லாம் மாறுகிறோமோ நம்மளோட லைஃப்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு மாற்றம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் நமக்கு புது வருஷம் தான். புது வருஷம்ன்றது இந்த நாள் பிரிகிறதுல இல்ல, நம்முடைய மனதில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் புதிய வருஷம். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை பயன்படுத்தி நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம கவனிக்கணும். இந்த வருஷம் முழுவதிலும் நாம விட வேண்டிய ஒரு பழக்கம் இருந்திருக்குமானால், அல்லது வருகிற வருஷத்துல, அதான் சொல்றேன், ஒரு புதிய ஆண்ட சுதந்திரிக்கிறது இல்ல நம்முடைய வேலை. நம்முடைய நோக்கம் கானானை சுதந்திரிப்பது. அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு நிறைய உள்ளான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. கானான்னா பரலோகம் கிடையாது. நிறைய நேரங்கள்ல இந்த கானான் அப்படிங்கிறது பரம கானான், இன்ப கானான், இதெல்லாம் பரலோகத்துக்கு ஒப்புமையாக சொல்லிட்டாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கானான்ல போன பிறகும் யுத்தம் பண்ணிருக்கிறாங்க. கானானுக்குள்ள போன பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் விரட்டி விடுவேன் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இவங்க சொல்ற மாதிரி பரலோகம் ஒரு இடம், அங்க போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க போறோம் அப்படின்றது இல்லை. கானான் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதை குறிக்கிறது. ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதை தான் கானான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் என்கிற வாக்கு தத்தத்துக்குள்ளாக சுதந்திரிக்க முடியாம போனதற்கு பல காரணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 10 காரணங்கள் சொல்லலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது 10வது அதிகாரமே நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஞான கண்மலையில குடித்தாங்க, எல்லாரும் அந்த மேகத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாரும் போட்டுட்டு பிறகு இங்க சொல்லியிருக்கோம், அப்படி இருந்தும் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமா இருக்கவில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். சிலர் வேசித்தனம், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இப்படி விக்கிரகாராதனை, வேசித்தனம், கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது, இதோடு கூட ஒரே அளவுல சொல்ல 10 முறை நீங்க என்ன பரீட்சித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனா அந்த 10 முறையும் இங்க எழுதல, 4 காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. அந்த 4 காரியங்களும் ஒண்ணு விக்கிரகாராதனை. இது பெரும்பாலுமாக இதுல இருந்து விடுதலை ஆகிறது தான் கிறிஸ்தவத்துக்குள்ள வருகிறது அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்படிதான் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனா அதற்கு பிறகு வேசித்தனம், இது மிகப்பெரிய பாவம், இதை யாரும் செய்யக்கூடாது என்று தொடர்ந்து போதிக்கப்படுகிறது. இதுவும் நிறைய வெளியே தெரியாம பாற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாவங்கள்ல ஒன்று. 3 கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது. இதை பத்தியும் கூட நிறைய நேரத்துல சொல்லுவாங்க. வேற வேற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறதுனா ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற வேற மாதிரி இருக்குது. ஆனா பொதுவாக ஒரு பெரிய பாவமாக கருதப்படாத ஒன்று. இந்த மேல சொல்லப்பட்ட 3ம் பெரிய பாவமாக கருதப்படுகிறது. ஏன்னா கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது என்பது பிசாசானவன் இயேசுவை மலைக்கு கொண்டு போய் அங்க அவரை பரீட்சை பார்த்தான் அப்படின்னு இருக்கிறதுனால நாம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா 10வது வசனம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். விக்கிரகாராதனை, வேசித்தனம், கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பது, இதெல்லாம் ஒரே லைன்ல வருது பாருங்க. அது சமமாக என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா முறுமுறுக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம அதிகம் பேசுறதும் இல்லை, இதை பெரிய பாவமா நம்ம கண்டுக்கிறதும் இல்லை. எவ்வளோ இந்த வருஷம் முழுவதிலும் நம்ம முறுமுறுத்து இருப்போமா? முதல்ல முறுமுறுக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். முறுமுறுக்கிறதும் குறை சொல்றதும் ஒரே வார்த்தை தான்.
கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங். மர்மரிங்னா அடுத்தவங்களுக்கு கேட்காம நமக்குள்ளேயே சொல்லுகிறது, அதான் முறுமுறு. அந்த முறுமுறு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ளாக சொல்லப்படுகிற குறைகள். நமக்கு எதிர்த்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சொல்வதற்கான தைரியம் இல்லாத போது, அவர்களுக்கு தெரியாம அவர்களை பற்றி குறை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில தேவையில்லாத சம்பவங்களை குறித்த கருத்துக்களை நமக்குள்ளாக சொல்லிக் கொள்ளும் பொழுது அதுக்கு பேர் முறுமுறுப்புன்னு சொல்றோம். அதையே சத்தமா சொல்லக்கூடிய தைரியமோ அல்லது பயத்துல சத்தமா கத்துவோம்ல, அப்படி கத்தும் போது அதற்கு பேரு குறை சொல்லுதல் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் ஒண்ணுதான். நான் மாத்தி மாத்தி சொன்னா கூட நீங்க புரிந்து கொள்வதற்கு இலகுவாக முதலே சொல்லிடுறேன். நான் முறுமுறுக்கிறதும் கம்ப்ளைண்ட் பண்றதும், இந்த கம்ப்ளைண்ட்ங்கிறது ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது ஏதோ மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் நினைச்சுக்காதீங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். கம்ப்ளைனிங் அப்படிங்கிறது ஆவிக்குரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ பைபிள் படிக்கிறவங்க ஜெபம் பண்றவங்க மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பழக்கம். பைபிள் படிக்கிறது ஜெபம் பண்றதெல்லாம் ஒரு பழக்கம். இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். எனக்கு தெரிந்த நிறைய கிறிஸ்துவை அறியாதவர்கள், நான் ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாய் திறந்து சொல்லாதவர்கள், இன்னும் கடவுள் மறுப்பாளர்கள் என்று கூட வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கிறத நமக்கும் தெரியும். நம்ம அதை கேள்விப்படவும் செய்யறோம். அதனால அவர்கள் ஆவிக்குரியவர்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு என்னன்னு சொல்லி சொன்னா, இதை படிக்கிறதுனால உண்டாகிற பலன் என்ன, அதனோட விளைவுகள் என்ன, எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆவிக்குரியவர்களை காணப்படுகிறது. இதுல இந்த முறுமுறுப்பு என்பது ஆவிக்குரியவர்கள் இல்லை என்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். எல்லாவற்றையும் குறை கண்டுபிடிக்கிறதும் முறுமுறுக்கிறதும். நாங்க வந்து தொடர்ந்து ஜெபம் பண்றோம், டெய்லி 1 மணி நேரம் முட்டி போட்டு எங்க முட்டியே வந்து காய்ப்பு பிடிச்சு போயிருக்குது அப்படின்றது நல்ல விஷயமா கூட இருக்கட்டும். ஆனா அந்த ஜெபம் பண்ற 1 மணி நேரத்தை தவிர சில பேர் ஜெபத்திலேயே கம்ப்ளைனிங் தான். கம்ப்ளைண்ட் பண்றது தான், அதாவது வேற யாருக்கிட்டையும் மனுஷங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு பாய விரிச்சு முட்டி போட்டு கையை உயர்த்தி சத்தம் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு பேர் ஜெபம் நினைச்சுக்கிறேன். ஜெபத்தை கூட கம்ப்ளைனிங் பிரேயராகவே வச்சுக்க முடியும். சரி, அதை விட்டுருங்க. அது ஏதோ நாங்க ஒரு சாதிச்சிட்டோம், ஆவிக்குரிய ரீதியா நாங்க வந்து டெய்லி 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணிட்டோம்னு நினைச்சா கூட, மீதி 23 மணி நேரமும் குறை சொல்லிக்கிட்டோம், கெட்ட விஷயங்களையே பார்த்துக்கிட்டோம். கெட்ட விஷயங்களை பார்க்கறதுனா டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது சொல்லல நான். ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லா சம்பவங்கள்லையும், எல்லா மனிதர்களிலையும், எல்லா கான்வர்சேஷன்லயும், எல்லா சாப்பாட்டுலயும், நீங்க லைஃப்ல ஒவ்வொரு நேரமும் ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதுல நீங்க எதை பார்க்க உங்கள் கண்களை பழக்குவிக்கிறீர்களோ அதை பொறுத்துதான், அதை தான் ஆவிக்குரியதுன்னு சொல்றோம். ஆவிக்குரியதுன்னா அப்படியே காதலையும் மூக்குலையும் புகை வர்றது இல்ல, அப்படியே புஷ் புஷ் புஷ்னு நான் அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன், நாங்க அப்படியாக்கும், நாங்க இதை சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் கிடையாது. ஆவிக்குரிய காரியங்கன்றது கண்டக்டிங் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா? அப்போ இந்த குறை சொல்லுதல் என்பது தேவனுக்கு விருப்பம் இல்லாத, பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படிங்கறத அழுத்துறதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். இவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனது, அல்லது நம்முடைய வாழ்வுல நாம் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் போவதற்கு காரணம், என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே வரல அப்படின்றீங்களா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உங்களுக்குள்ள இந்த கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இருக்குதா, குறை சொல்லுகிற முறுமுறுக்கிற ஆவி இருக்குதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.